உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பெருந்தன்மை. தீபா விஷயத்துல எங்களை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு இருந்துகிட்டு இருந்தவன் இன்னைக்கு உரிமையா வீடு தேடி வர்ற. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சார்? வர சரியான யூஸ்லெஸ். இவனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஐயோ கஞ்சப்பைய. உறவுனா இப்படித்தான் இருக்கணும். உள்ள போ, அத்தை இருக்காங்க, சாப்பிட்டு தான் போகணும். எனக்கு கம்பெனிக்கு நேரம் ஆச்சு. மட்டுமா? ஓகே. வா வெற்றி, இப்பதான் வரீங்களா? ஆமா. சரி சரி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். நீங்க வேணா உள்ள போங்க. கிளம்பிட்டீங்களா? வேலைக்கு டைம் ஆச்சு. சரிங்க. அம்மா எல்லாம் உள்ள இருக்காங்க. ஓகே, வரேன். இங்கதான் இங்கீங்களா? ஆமா. ஓகே மேடம். ஓகே, தேங்க்ஸ். ஐயோ மேடம், நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு அத்தை பொண்ணு இல்ல. உங்க அம்மா என் அக்காவுக்கு மாமியார்ல, அப்ப நீங்க அத்தை பொண்ணு தானே, அதத்தான் சொன்னேன். அப்புறம் உறவுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டா உறவு விட்டு போயிருமா? அப்படியா? அப்ப 1000 தடவை தேங்க்ஸ்ங்க. ஐயோ மேடம், நீங்க சொன்ன தேங்க்ஸை நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன். அதனால உறவுலாம் விட்டு போகாது. மேடம், நீங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணி உங்களை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன். பாருங்க, உங்க கூட கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்கு இங்க என் அம்மாவும் இல்ல, அண்ணியும் இல்ல. அதனால நீங்க உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போறீங்களா? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? சார், நாங்க உங்களுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க வேண்டாம்னு சொல்லாம கண்டிப்பா வரணும் சார். பார்ட்டியா? எதுக்கு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்காக தான் சார். நீங்க கண்டிப்பா வரணும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, எனக்கு இந்த பார்ட்டிஸ் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. வேணும்னா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணுமோ நான் பண்ணி தரேன். ஓகே? உங்க ஒய்ஃபை மேரேஜ்ல பார்த்தது, இந்த பார்ட்டிக்கு உங்க ஒய்ஃபும் வந்தா நல்லா இருக்கும் சார். இந்த பாருங்க, அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதும் நானே ஒரு கெட் டுகெதருக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப பார்க்கலாம். இப்ப எதுவும் வேணாம். ஓகே சார். போய் உங்க வேலையை பாருங்க. என் கூடவே இருந்துட்டு நான் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறான். நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். டேய், நான் தான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நீ என்ன சுத்தமா மறந்துட்ட. என் கல்யாணத்துக்கும் வரல. அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணியாவது கேட்டிருக்கலாம்ல. விடு, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ்க்காவது ரிப்ளை பண்ணிருக்கலாம்ல. டேய் கவின், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. எனக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அஞ்சலி, எதுக்கு எனக்கு திருப்பி திருப்பி கால் பண்ற? டேய் இருடா, நீ கட் பண்ணாலும் நான் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு அஞ்சலி, எதுக்கு எனக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்க? உன் கூட சேர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி எனக்கு எதுக்கடி கால் பண்ற? உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? நான் உன் மேல இருக்க லவ்வாலதான் இப்படி குடிச்சு குடிச்சு என்ன நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரிய மாட்டியாது. நீ என்கிட்ட பேசணுன்றதுக்காக போன் பண்ற, நான் உன்னை மறக்கணுன்றதுக்காக தான். குடிச்சுக்கிட்டு இருக்க. நீ திரும்ப திரும்ப கால் பண்ணி உன் நினைப்ப அதிகமாக்காத. நான் ஏற்கனவே நொறுங்கி போயிருக்கேன்டி. ப்ளீஸ் அஞ்சலி, என்னை விட்டுரு. டேய், நீ எத்தனை தடவை கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு எடுக்க மாட்டியா? நீ என்ன பார்க்காமலே இருந்துருவியா?
என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன பாப்பல்ல, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. அப்போ இந்த அஞ்சலி யாருன்னு காட்டுறேன். ச்சே. மேடம் சார், மேடம் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சார் salary நீங்க 30,000 கேட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு 50,000 தரேன். ஓகேவா? 50,000 இல்ல சார், உள்ள 30,000 ரூபாய் கூட தர முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா உங்க குழந்தையோட ட்ரீட்மெண்ட் செலவு பத்தி சொன்னீங்கல்ல, உங்க குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் தான். என்ன யோசிக்கிறீங்க? HR டிபார்ட்மெண்ட்ல உங்க சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டு நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ. நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? குட் கேர்ள், அப்படிதான் சாப்பிடணும். எம்மியா? அங்கிள் அங்கிள், சொல்லு பாப்பா. துளசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அங்கிள், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் இன்னொன்னு வாங்கி தரீங்களா? ஒண்ணுல பாப்பா, இத சாப்பிட்டு முடிங்க, 10 வாங்கி தரேன். அத்த, நான் மேடத்தை ஆபீஸ்லயே கொண்டு போய் விட்டுட்டேன். அப்படியா? ஆபீஸ்லயே விட்டுட்டியா? சரி சரி, ரொம்ப நன்றிப்பா. சமூக சேவைய முழு நேரமா பண்ற எனக்கு இதெல்லாம் சாதாரணம் அத்த. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இதே மாதிரி நீங்க தினமும் வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அத்த. ஐயோ, அப்படியெல்லாம் நாங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். கஷ்டமா? அட போங்க அத்த. ஒரு காதலிய தினமும் பிக்கப் டிராப் பண்றதெல்லாம் ஒரு வரம் அத்த. என்ன என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. அத்த, உங்க கையால ஒரு காஃபி கிடைக்குமா? என்னது, காஃபி கிடைக்குமாவா? முடியாது. அத்த, ஏன் அத்த? பின்னென்ன, இவ்வளவு நாள் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அத்தனை கூப்பிட்டு நிஜமான உறவாயிட்ட. இன்னும் கிடைக்குமா முடியுமா அப்படியெல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு காஃபி வேணும் அத்தை, எடுத்துட்டு வாங்கன்னு உரிமையா சொல்லணும். அப்படிதானே சொல்லணும்? அத்த, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. இப்படி கேளு, இதுதான் எங்க வெற்றி. இப்பதான் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீ உட்காரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.